வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் அந்த 4 வீக் ஒர்க் அவர் புக்கில் வந்து ஷேர் பண்ணுறது சிஸ்டம் ரீசெட். இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் அன்ரியலிஸ்டிக் திங் வந்து ரொம்ப கஷ்டம், ரியலிஸ்டிக் திங் தான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து நினச்சி பார்த்துருப்பீங்க, நான் வந்து பிஸ்னஸ் இந்த அளவுக்கு க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் அதை புஷ் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஈஸி. ரியலிஸ்டிக்கை விட அன்ரியலிஸ்டிக் திங் தான் ஈஸி. இது வந்து 10 times மோர் பெனிஃபிட்டை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன செய்யணுங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேபி நான் வந்து பொலிட்டிக்கல் சைட்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்க. உங்களுக்கு டாப் மோஸ்ட் லீடரை ரீச் பண்ணுறது வந்து கஷ்டம்னு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதில் யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சேனல், கம்யூனிகேஷன் சேனல் யூஸ் பண்ணி ஈஸியாக அவங்களை ரீச் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பயங்கரமான க்ரோத் அவங்களோட கரியரில் இருந்திருக்கும். இப்படி யாரெல்லாம் வந்து இந்த ரியலிஸ்டிக் திங்கை உடைச்சிட்டு அன்ரியலிஸ்டிக் திங்கை வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பயங்கரமான க்ரோத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாராலும் இதை பண்ணிட முடியாது. யார் வந்து அந்த க்ரோத் மைண்ட் செட்டு, சேலஞ்சிங் மைண்ட் செட் இருக்காரோ அவங்க தான் வந்து இந்த அன்ரியலிஸ்டிக் திங்கையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ எல்லாரும் திங்க் பண்ணுறதை திங்க் பண்ணாதீங்க. அவங்க திங்க் பண்ணுறத விட்டுட்டு மிச்ச இந்த விஷயங்களை எப்படி பண்ண முடியுமோ, எக்ஸாம்பிள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் திங்க் பண்ண இது கஷ்டம், இதை பண்ண முடியாது, இது டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு ஆக்ஷன் போட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கிவ் 10 times மோர் பெனிஃபிட். இதுதான் இந்த பக்கங்கள் அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சென்ட் பண்ணியிருக்காரு. இந்த கான்செப்டுக்கு அவர் சிஸ்டம் ரீசெட்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. இந்த 80 hours ஒர்க் பண்ணுறது வாரத்துக்கு பெரிய விஷயம் இல்லை. வாரத்துக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணி அந்த 80 hours ஒர்க்கை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆக்ஷனே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறாரு. ஸோ நான் வந்து அந்த புக்கில் கொடுத்ததை விட நம்ம ரியல் டைமில் இருக்கிறதையும் நான் கோஆர்டினேட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.